Praise the holy name, holy name. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா காலை வேளையிலே. Hallelujah. I invite all of you to worship God this morning. லோகபாரபாலபா. இந்த நாள் ஒரு கர்த்தருடைய அக்கினி நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது, ஒரு மகிமை நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. இந்த அதிகாலை ஜபம் இன்றைக்கு அக்கினியின் ஜபம், ஃபயர். ஷப்லபஹாரபலஹரலஹா. அக்கினி தேவனா இன்று காலையிலே தேவ நம்மத்தில் இறங்கி வருவார். சீனாய் மலையில் அக்கினியாக இறங்கினவர் இன்று காலை நம்மத்தில் அந்தந்த இடங்களிலே, துதிக்கிற இடங்களிலே, ஆராதிக்கிற இடங்களிலே, குடும்பங்களிலே அக்கினியாக இறங்கி வருவார், மகிமையாக இறங்கி வருவார். ஆம், இன்றைக்கு ஒரு பெரிய ஆண்டுடைய அக்கினி வல்லமையை பார்க்க போகிறோம். சாபங்கள் எல்லாம் மாறும், அந்தகாரங்கள் எல்லாம் மாறும். ஏதோ ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஷப்கபாலபாரபா. ஃபயர் ஆஃப் காட், ஃபயர். தேவனை அக்கினி தேவனாய் இன்றைக்கு காலவெளியிலே நாம் தியானிக்க போகிறோம். ஓ, மகிமை தேவனாய் அவரை தியானிக்கிறோம், வல்லமை தேவனாய் அவரை தியானிக்கிறோம். அவர் அக்கினி மயமானவர், ஒளியான தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன். லே ஹா ரா லா ஹா சி தே ரி ஹா. ஓ, மகிமை 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 மகிமை. ஃபயர், அக்கினி, அக்கினி தேவனே, வல்லமையின் தேவனே. முச்செடியில் அக்கினியாய் மோசேக்கு தரிசனமானவரே, சீனாய் மலையிலே ஆண்டவரே தரிசனமானவரே, கர்மேல் மலையிலே எலியாவுக்கு ஆண்டவரே அக்கினி தேவனாய் பாகால் தீர்க்கதரிசிகள் காணும்படி இறங்கி வந்தீரே. அப்போ சில காலத்தில் அக்கினியாக இறங்கி வந்தீரே. இன்று காலை எங்கள் அதிகாலை ஜபத்தில் இன்னைக்கு அக்கினி தேவனாய் இறங்கி வாரும், சாபங்களை அழிக்க, அந்தகாரங்களை மாற்ற சொல்லிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த ஜபத்தோடு இணைந்து ஜபிக்கிறீர்களா? எல்லாரும் இணைந்து ஜபிங்க. இந்த சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்களும் சொல்லி ஜபிங்க. இந்த வார்த்தைகளை அப்படியே ரிப்பீட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஓ, ஒரு மனமாக ஜபிப்போம், ஒரே வார்த்தையை சொல்லி ஜபிப்போம். கர்த்தர் இன்றைக்கு அக்கினி அனுப்புவார். ஏதோ ஒரு சாபம் மாறும், ஏதோ ஒரு அந்தகாரம் மாறும், ஏதோ ஒரு கட்டுகளெல்லாம் உடையும். அதிகாலை ஜபத்தில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அதிகாலை ஜபத்தின் மூலம் ஒரு எழுப்புதல், எழுப்புதல், ரிவைவல், ஃபயர். ஷெக்கனா க்ளோரி, ஷெக்கனா க்ளோரி, ஷெக்கனா க்ளோரி, ரிவைவல், ஃபயர், 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 ஃபயர். லபா ரபா ஹபா லிகபா. இந்த காலை உடைய அக்கினி, உடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கணுமே, நம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கணுமே, நம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கணுமே. ஓ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய மகிமை மகிமை மகிமை. ஆமென். உம்முடைய வல்லமை 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 வல்லமை. கிருபை 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 கிருபை. எல்லா இருக்கிற இடங்களில் இணைந்து இந்த கால்வழியிலே ஆண்டவரே அக்கினி நெருப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், நம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் என்று கேட்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து இந்த கால வேளையிலே நீரங்களை வழி நடத்தும். ஆமென். அக்கினி தேவனாய் இறங்கி வாரும், மகிமையின் தேவனாய் இறங்கி வாரும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். எல்லாம் கேளுங்க ஆண்டவரிடத்துல. அபிஷேகம் தந்து வழி நடத்தும். மகிமை தேவனாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கேட்போம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். வல்லமை தேவனாய் இறங்கி வாரும், இந்த காலை இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினியாய் வாரும் அப்பா. செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. செடி நடுவே முச்செடி நக்கினி தோன்றி நீர் இறங்கட்டும். அழைத்து பேசினீரே, எகிப்து தேசத்துக்கு கொட்டி சென்றீரே, கொட்டி சென்றீரே. Fill everyone. பயன்படுத்தோ, பயன்படுத்தோ. எல்லாம் கேளுங்க. அக்கினியா இறங்கி வாரும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும்.
மகிமை தேவனாய் இறங்கி வாரும். பாடுவோமா சேர்ந்து? அபிஷேகம் தந்து வழி இது கால்வெளியிலப்பா. வல்லமை வல்லமை மாபெரும் வல்லமை இயேசுவின் ரத்தத்தில் மாபெரும் வல்லமை அவர் ஒவ்வொருவரையும் ஆவினாலே கபாதபா கபாதபா everyone ரத்தமாவெளிம் வல்லமை ஆராதிப்போம். ஆராதிப்போம் அர்ப்பணிப்போம் எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருப்போம். உன்னத மலரை 9வது மாதம் பெற்றிடுவோம் 9 ஓ கனிகள் ஆத்மரிப்போம் உன்னத மலனை பெற்றிடுவோம் எழும்பட்டும் அக்கினி எழும்பட்டும் பறக்கட்டும் நேச கோடி பறக்கட்டும் அக்கினி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இப்பொழுது அக்கினி இறங்கட்டும். பறக்கட்டும் பறக்கட்டும் நேச கோடி பறக்கட்டும் பரிசு சுத்த ஆவியால் இறங்கிடும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை பரிசுத்த அக்கினி இறங்கிடும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் கிடைத்திடும் வல்லமை சாத்தானை ஜெயித்திடும் சர்வத்தை நிரப்பி இந்த மாதம் முழுவதும் வல்லமை வருகிற நாள் முழுவதும் வல்லமை சர்வத்தை மீதித்திடும் கேளுங்க. வல்லமை 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 மாபெரும் வல்லமை இயேசுவின் ரத்தத்தில் மாபெரும் வல்லமை. இந்த காலவெளியிலேயுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சர்வ வல்லவரே, கோடான கோடி நன்றி. உடைய மகிமைக்கு நன்றி, உடைய கிருபைக்கு நன்றி, உடைய இரக்கத்துக்கு நன்றி, உடைய தயவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 30:30. ஐசாயா 30:30. கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கண்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகத்துவமானவரா? அவர் தமது அக்கினி ஜுவாலை மூலம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராம். He will show his power through his fire. Oh, hallelujah. அவர் மகத்துவமானவர். The Lord is glorious என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is glorious. Hallelujah. மகத்துவமானவர். இந்த ஃபயர் என்ன ஃபயர்? லைட்னிங் ஃபயர். ஓ, மின்னலின் அந்த அக்கினியை போல் அவர் அக்கினி வரும். அது மட்டுமல்ல, ஃப்ளேம் ஆஃப் டிவோரிங் ஃபயர் அவர் வருவார். வந்து தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி தேவனே என்ற கால்வெளியிலே அவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? அக்கினி தேவனே, மகிமையின் தேவனே, வல்லமையின் தேவனே. ஹல்லேலூயா. கையை சுத்தி இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியாக நிற்கிறீர். ஏசாயா 10:17. ஆமென். சபையின் மேல் அக்கினி. ஏசாயா 4:5. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிறார். ஆமென். எபிரேயர் 12:29 சொல்கிறது, நம் தேவன் பட்சிக்கிற அக்கினி. Our God is a consuming fire. வெளிப்படுத்தல் 1:14. யோவான் பார்க்கிறார். பரிசுத்த யோவான் பார்க்கும்போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினி? நம்மை வழிநடத்தும் அக்கினி. கையை சுத்தி சங்கீதம் 78:14. வழிநடத்தும் அக்கினி. ஜெபம் பண்ணும் போது பதிலாக இறங்கி வருகிற அக்கினி. 2 நாளாகவும் 7:1. இன்று காலை நம்மத்திலே ஜெபத்தின் நடுவேலே அக்கினி தேவன் நம்மத்தில் இருக்கிறார். பதிலாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். ஃபயர் ஃபயர். இன்றைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும். இங்கே ஒரு சாத்தான் அழிந்து போகணும், அந்தகாரம் அழியணும், கட்டுகள் உடைக்கப்படணும். ஓ, சில நேரங்களில் சத்துருவின் போராட்டங்கள் நம்முடைய குடும்பத்தில் அப்படியே தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு அவனுடைய அக்கினி வரும். அன்னையோடு எல்லாம் அழிஞ்சு போயிடும். வியாதி பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி இன்று காலை யாரோ ஒரு குடும்பத்தை கத்த சந்திக்கிறார். அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம். தொடர்ந்து வியாதி பலவீனம் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? கடன் தொல்லை, பிரச்சனை, ஒரே நிம்மதி இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஒரு சமாதானத்தை சத்துருக்கு எடுக்கிறானா?
அக்கினியாக இறங்கி வருகிறார். ரப்லபஹரபா ரிசீவ். 1 ராஜாக்கள் 18:38. அக்கினியாக இறங்கி வந்து சர்வாங்க தகன பலிகளை பட்சித்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இப்பொழுது தேவன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நடுவே இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த இடங்களிலே குடும்பமாக ஆங்காங்கே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன். பல இடங்களில் பல சகோதர சகோதரிகள் ஆமேன் காலையில் எழும்பி அப்படியே உட்கார்ந்து ஜெபத்தை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஜெபத்தோடு இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அக்கினியாக இறங்கி வருவார். இப்போ அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை அக்கினி. He sent the fire like a, his words like a fire. அவருடைய வார்த்தை அக்கினி. ஹல்லேலூயா. வார்த்தையாகிய அக்கினி. இந்த கால்வழியிலே இந்த வார்த்தை அக்கினியாக வந்துட்டு இருக்குது. என் வார்த்தை அக்கினி போல அனுப்புவேன். அக்கினி நம்மை வழி நடத்தும், அக்கினி நம்மை பாதுகாக்கும், அக்கினி நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஓ அக்கினி தேவனே, தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆண்டவர் யார் யாருக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணுமோ அவர்களுக்கு அக்கினி தேவனாய் வெளிப்படுகிறார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த அக்கினி தேவனாய் இறங்கி வந்தார். ஆமேன். ஷபா லஹா ரஹா லிதா ரபா கலபா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை துதியுங்கள். சிறு பிள்ளைகள் தேவனை துதியுங்கள். ஓ குடும்ப தலைவர்கள் கர்த்தரை துதியுங்கள். சகோதரியமா நல்ல துதியுங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. தாய்மார்கள் கர்த்தரை துதியுங்கள். முதியவர்கள் கர்த்தரை துதியுங்கள். கை குழந்தைகளே கர்த்தரை துதியுங்கள். பாலகர்களே கர்த்தரை துதியுங்கள். ஷப்லா பஹாரா பாலபா. கர்ப்பஸ்திரீகள் கை குழந்தைகள் அப்படி உள்ளத்திலிருந்து நாவிலிருந்து சத்தம் புறப்படட்டும். லே ஹா ஹா ரீ ஹோ ஷா ஹா. பவர். கால்வழியில் நம்முடைய அக்கினி 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 தேவனே, அக்கினியாய் வெளிப்படுத்துகிற தேவன், அக்கினி மகிமையாய் பேசுகிற தேவன், அக்கினியிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவன். அப்படியே அக்கினி தியானம் பண்ணுங்க, அக்கினி தியானம் பண்ணுங்க. பரலோக அக்கினி தியானம் பண்ணுங்க. தேவன் அக்கினியா இருக்கிறது தியானம் பண்ணுங்க. ஃபயர் ஷபாலா பக்கரபா. இந்த வார்த்தை இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அக்கினியா உங்களுக்குள்ள எரியும். ஆமேன். அந்நிய பாஷை வார்த்தைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அநேகர். அக்கினி உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்குது. ஆமேன். ஆவியில் ஜெபிக்கிறீங்க, நல்ல உற்சாகமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆமேன். ஒவ்வொரு இடத்திலும் அக்கினி இறங்குவதாக. ஏமேன் ஜீசஸ். ஏமேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இறங்குகிற அக்கினி. ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இறங்குகிற அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினியே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையிலே நான் வாசித்தது போல ஏசாயா 30:30 கர்த்தர் மகத்துவமானவர், பட்சிக்கிற அக்கினி ஜுவாலிலிருந்து தம்முடைய வல்லமையை காண்பிப்பார். எத்தனை பேர் புரிந்தவர்கள கையை நல்லா அசிச்சு, ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் அக்கினி தேவனாயிருந்து வல்லமை வெளிப்படுத்த போறார். எங்கள் பிள்ளைகள் மத்தியில் அக்கினி தேவனாய் இருந்து வல்லமை வெளிப்படுத்த போறார். அவர் வல்லமையுள்ள தேவன். ஷபாரபா லக்கரபா லக்கரபா லா. மகிமை. உன்னதமான தேவன், ஆச்சரியமான தேவன், மகிமையான தேவன், வல்லமையான தேவன். இப்பொழுதே நிரப்போம் 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 நிரப்போம். ஓ இந்த காலவெளியிலே சபையில் ஊழியம் செய்கிற ஊழியங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வல்லமையினால் நிரப்புகிறார். சின்ன சின்ன ஊழியம் நீங்கள் செய்யலாம். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி. ஓ கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஏதோ ஒரு ஊழியத்தை செய்துட்டு இருக்கலாம். தேவனுடைய நாமத்துக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கலாம். அது மாதிரி நம்முடைய சபையில் வேத பாடத்தில் இணைந்து படித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் அவருடைய அக்கினி உங்களை நிரப்புகிறது. அந்த அக்கினி உங்களுக்கு போதிக்கும். அக்கினி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அக்கினி வல்லமை உங்களை உயர்த்தும். ஆமே. குடும்பத்தை கட்ட முடியவில்லை என்று இயங்குகிற தாய் தகப்பன்மார்கள், பெற்றோர்களே, கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தை கட்டும். குடும்பங்களை கட்டி எழுப்போம். காட்ஸ் ஃபயர். ஓ கிரியேட்டிவ் ஃபயர். ஓ ரபாலா பக்கரபாலா பாரபாலபா. அக்கினி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். கரங்களை வைத்து அக்கினி தேவனை இறங்கும் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். மகிமையின் தேவனை இறங்கி வார் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். வல்லமை தேவனை இறங்கி வார் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஓ இப்பொழுது இந்த பாடல் பாடிக்கொண்டே ஹல்லேலூயா என்று துதித்து கொண்டே ஆராதித்து கொண்டே இந்த காலவெளியில் நாம் இருக்கிறோம். ஓ ரபா ரபா ரபாரி அந்த ரபா 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 கரபா திரபாரபா. ஆண்டவரே, அக்கினி அக்கினி ஃபயர். இந்த காலவெளியில் அக்கினி தேவனாய் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கும். எங்கள் சபை ஆராதனையில் அக்கினி தேவனை அசைவாடும். எங்கள் பலிபீடத்தில் அக்கினி தேவனை அசைவாடும். ஊழியரை அக்கினியாக மாற்றும். ஓ ஊழியக்காரிகளை அக்கினியாய் மாற்றும். பிள்ளைகளை அக்கினியாய் மாற்றும். ஓ ரப்கபால பஹாரி அந்த ஷம்துர பால பாரபா பவர்.
ஓ, அற்புதம் நடந்து கொண்டே இருக்குது, சுகம் வந்து கொண்டே இருக்குது. பெற்றுக்கொண்டே இருங்க, விசுவாசிங்க இந்த வார்த்தை. அப்படியே இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். எங்கேயோ ஒரு சாபக்கட்டு உடையும், அந்தகாரம் அழியும், உங்கள் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லம் இறங்கும், கட்டிகள் மறையும், சாபங்கள் மறையும், வியாதிகள் மறையும், இதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மறையும். ஆமே. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யார் எழும்பி என்ன வந்தாலும் கர்த்தருடைய அக்கினி அவளை பட்சித்து விடுதலை தரும். உங்கள் சொத்துக்களை எடுத்துட்டானோ, பணத்தை எடுக்கிறானோ, உங்களுக்கு விரோதமாக யாரோ கிரி செய்கிறாங்களோ, ப்ரொமோஷன் வரபடி தடையா, பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று நடக்கிறதா, அக்கினி ஃபயர், கர்த்தருடைய அக்கினி நியாயம் விசாரிக்கும், கர்த்தருடைய அக்கினி நீதியை கொண்டு வரும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். உங்கள் வலது கரத்தை இப்பொழுது உயர்த்தும் பொழுது உங்களுடைய கரங்கள் அக்கினியாக மாறட்டும். உங்கள் கண்களுக்குள் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். உங்கள் நாசியின் சுவாசம் கர்த்தருடைய அக்கினியாய் மாறட்டும். பாருங்கள், இந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கும். இன்றைக்கு காலையில் ஒரு மகிமையான ஜெபம், வல்லமையான ஜெபம். இது எழுப்புதலின் ஜெபம், எழுப்புதலின் ஜெபம். ரிவைவல் ஃபயர், ரிவைவல், ஷெக்கனா க்ளோரி. ஆலயத்தை அப்படியே அக்கினி மூடுகிற நினைத்து கர்த்தரை அப்படியே துய்த்துக்கிட்டு இருங்க. உங்கள் வீட்டில் கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறத அப்படி தரிசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சரீரத்தில் ஆண்டவருடைய அக்கினி இறங்குறத உணருங்க. நல்ல புரிந்தவர்கள் உணர்றவங்க நல்ல கரங்களை அசைத்து ஆவியிலே நிறைந்த அந்நிய பேசி நல்ல அக்கினி எடுங்க. டேக் த ஃபயர் திஸ் மார்னிங். அக்கினி எடுங்க. ரிசீவ் த ஃபயர், ரிசீவ் ஃபயர், ரிசீவ் ஃபயர். ஷபாலபா லே ஹம்ரோ லக்கா சிதோ ரபாலபா. ஏதோ ஒன்று இந்த கால்வழியில் நடந்துகிட்டு இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல சத்துரு அழிந்து கொண்டிருக்கிறான், சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான், அந்தகாரம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, 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 விடுதலை. அந்த அக்கினி வெளிச்சம் தரும், அந்த அக்கினி நம்மை பாதுகாக்கும், அந்த அக்கினி நம்மை வழி நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த அக்கினி தான் பாதுகாத்து, அந்த அக்கினி தான். அக்கினி தேவன் எப்படியும் காரியங்களை செய்வார். ஆமே. ஆண்டவர் மழையாக வருவார், காற்றாக வருவார், பனியாக அவர் வருவார், பெண் புறாவாக அவர் இறங்கி வருவார். அதே நேரத்தில் அக்கினி தேவனாக இறங்கி வருவார். இன்று காலை அக்கினி தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார், மகிமை தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் அவரை மகிமைப்படுத்த போகிறார். துயரே சர்வ வல்லவர் நீரே என்று இந்த காலவெளியில் ஆண்டவரே நீர்தான் சர்வ வல்லவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, மாறாதவரே, அக்கினி தேவனே, பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை செய்கிறவரே, வல்லமையான காரியங்களை செய்கிறவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஓ, நீர் நல்லவர், 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 நல்லவர். நீர் சர்வ வல்லவர், ஆச்சரியமான தேவன் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, 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 நன்றி. ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக. தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஆராதிப்போம் எல்லாரும் காலவெளியில் அப்படியே பாடிக்கொண்டு போது அக்கினி இறங்க போ. சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே, பாத்திரரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். அவருடைய மகிமை ஒவ்வொரு இடத்தில் இறங்குவதாக, பிரசன்னத்தை மூடுவதாக, சாபங்கள் மாறுவதாக இப்பொழுதே. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். பர்மிஷன் இல்லாம ஒண்ணு நடக்காது, முடியாது.
எந்த வியாதி உன்னை கொண்டு விடாது. He's Almighty God. உன்னை தூக்கி எடுப்பார், நிறுத்துவார், திருச்சபையை நிறுத்துவார். பாத்திரரே, Everybody say பாத்திரரே. பாத்திரரே. இந்த கால்விளைக்காக உமக்கு நன்றி. இந்த கால்விளையில் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். இன்று காலை எங்கள் மத்தியில் அக்கினி தேவனாய் இறங்கி வந்து விட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் நம்முடைய அக்கினி, பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்கள் மேல் நம்முடைய அக்கினி வல்லமை இறங்கட்டும். தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இன்னைக்கு முழுவதும் வேலைக்கு போகிற வருகிற பிள்ளைகள் கூட இருக்கும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும். தீமைக்கு அந்தகாரங்களுக்கெல்லாம் விலைக்கு மறைத்துக் கொள்ளும். எங்களுடைய ஆலயத்திலே ஆராதனை நம்முடைய அக்கினி வல்லமை வெளிப்படட்டும். இந்த தேசத்தில் நீ சர்வ வல்ல தேவன் என்று தேசம் அறியத்தக்கதாக உடைய வல்லமை விளங்க செய்யும். செய்வதற்காக நன்றி. இணைந்து ஜெபித்த எல்லா ஊழியர்கள், விசுவாசிகள், குடும்பங்கள் யாவரையும் அக்கினி மகிமையினால் நிரப்பிவிடும். இந்த எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்துக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.